Hello friends, welcome to Maximize YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கோபியன். ஸோ ஜக்கோபியன் டெஃபினேஷன் பார்த்துருவோம். ஸோ இஃப் u1, u2, u3, un. ஸோ n டேர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. u1, u2, u3, un. are the functions of n variables x1, x2, x3 up to etc. xn. அதாவது ஒரு யூவும் எப்படி இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x1, x2, x3, xn மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜக்கோபியன் ஆஃப் த transformation from x1, x2, x3 to u1, u2, u3 is defined by the determinant of dou u1 by dou x1, dou u1 by dou x2, etc. dou xn மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, u ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்னன்னு எடுக்காமல் 3 டேர்ம்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் u1, u2, u3 இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ux1, x2, x3ல இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி இருக்கு x1, x2, x3. u3 எப்படி இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x1, x2, x3. இந்த மாதிரி இருந்தா இந்த ஜக்கோபியன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜே எப்படி டிஃபைன் பண்ணோமா, எப்பவுமே இதை இன்னும் ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா u1 ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் x1, x2, x3ன்னு வந்துடும். ஓகே, u2 ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் x1, x2, x3. u3 equal to, so in terms of function of x1, x2, x3 இப்படி வந்துடும் x1, x2, x3. so j equal to, so இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஜக்கோபியன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது எப்பவுமே நியூமரேட்டரில் வரும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது டினாமினேட்டரில் வரும். ஸோ இது எப்படி எழுதணும்னா டோ u1, u2, u3, u1, u2, u3 divided by dou of x1, x2, x3. u1, u2, u3 dou u1, u2, u3 divided by dou x1, x2, x3. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த 3 டேர்மால் டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் ஆகும், dou u1 divided by dou x1, dou u1 divided by dou x2, dou u1 divided by dou x3. அதே மாதிரி dou u2 அடுத்து நான் செகண்ட் டேர்ம் by dou x1, dou u2 divided by dou x2, dou u3 divided by dou x3. So last term என்ன ஆகும், dou u3 divided by dou x1, dou u3 divided by dou x2, dou u3 divided by dou x3. ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணால் நமக்கு ஜக்கோபியன் கிடச்சிடும். ஸோ எப்படி இருக்கு டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். u in terms of u1 வந்து in terms of x1, x2, x3ன்னு இருக்கு, u2 in terms of x1, x2, x3ன்னு இருக்கு, u3 in terms of x1, x2, x3. எப்படி இருக்கலாம், x1 plus x2 plus x3ன்னு இருக்கலாம், u2 வந்து x1 ஸ்கொயர் plus x2 ஸ்கொயர், அதாவது இன் காம்பினேஷன் ஆஃப் x1, x2, x3ன்னு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அது ஜக்கோபியன் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நியூமரேட்டரில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா u1, u2, u3, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன x1, x2, x3, அது டினாமினேட்டரில் வரும். மாற்றி நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியவே முடியாது. சப்போஸ் நம்ம மாற்றி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை மாற்றி எழுதுனா எப்படி எழுதலாம், 1 by dou u1, u2, u3 divided by dou x1, x2, x3. ஓகே, ஸோ இது எப்படி இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தா இது ஜே, இது எப்படி டினோட் பண்ணலாம், 1 by ஜேன்னு டினோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும், dou x1, x2, x3 divided by dou u1, u2, u3. அப்போ இந்த மாதிரி மாற்றி கொஸ்டின் சம்டைம்ஸ் வெறும் ஜேன் ஃபைண்ட் பண்ண சொன்னால் நம்ம ப்ராப்பராக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நியூமரேட்டரில் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டர் வரும்னு சொல்லி நம்ம ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியான பண்ணிடலாம், ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணிடலாம். சப்போஸ் கொஸ்டின் இப்படியே கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் dou x1, x2, x3 divided by dou u1, u2, u3ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் படி இதை ஃபைண்ட் பண்ணிட்டு அதை 1 பைன்னு எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரியும் ஃபைண்ட் பண்ணலாம், அது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியும் கூட. ஓகேவா, இப்போ டெஃபினேஷன் வந்து ரொம்ப ஈஸி, அதாவது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி.
இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா ஃபைண்ட் டோ ஆர் கமா தீட்டா டிவைட் பை டோ எக்ஸ் கமா ஒய். நல்லா பாருங்க, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இருக்க டேர்ம் என்ன, எக்ஸ் ஒய். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸோட டேர்ம் என்ன, ஆர் காஸ் தீட்டா, ஆர் காஸ் தீட்டா. ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, ஆர் சைன் தீட்டா. ஒய்யோட வேல்யூ ஆர் சைன் தீட்டா. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா எழுதுறதுக்கு பாசிபிள் இருக்கு, டோ எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆர் கமா தீட்டா எழுதுதான் ஒரே வேல்யூ இருக்கு. பட் இங்க என்ன எப்படி கேட்டிருக்காங்க, ரிவர்ஸ் ப்ராசஸ்ல கேட்டிருக்காங்க, டோ ஆர் கமா தீட்டா டிவைட் பை டோ எக்ஸ் கமா. ஆக்சுவலா நம்ம ஜக்கோபியன் டெஃபினேஷன் படி எப்படி ஃபார்முலா எழுதலாம், டோ எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆர் கமா தீட்டா. இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம எழுத முடியும் ஜக்கோபியன் டெஃபினேஷன் படி. இப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார்முலாவை ஃபைன் பண்ண முடியும், இப்படிதான் ஆன்சரை நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. பட் ஆனால் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டோ ஆர் கமா தீட்டா டிவைட் பை டோ எக்ஸ் கமா ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஜேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவன் என்ன கேட்டுக்கிறான், 1/jன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த 1/j என்ன பண்ணலாம், ஜேவை ஃபைன் பண்ணி அந்த ஆன்சரை 1/ன்னு எழுதினா நமக்கு என்ன கிடைச்சிடும், டோ ஆர் கமா தீட்டா டிவைட் பை டோ எக்ஸ் கமா ஒய் கிடைச்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதுறேன். இதுக்கான ஃபார்முலா என்ன ஆகும், டோ எக்ஸ் கமா டோ ஆர் டோ எக்ஸ் கமா டோ தீட்டா. ஃபார்முலா ஞாபகம் வச்சது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன பண்ணணும், இந்த ரெண்டால் டிவைட் பண்ணணும், டோ எக்ஸ் டோ ஆர் டோ எக்ஸ் டோ தீட்டா. அடுத்து என்ன, டோ ஒய் டிவைட் பை டோ ஆர், அடுத்து என்ன ஆகும், டோ ஒய் பை டோ தீட்டா. இப்போ இந்த டேர்ம்ல நம்ம ஃபைன் பண்ண போறோம். நம்ம ஒர்க்கே நாங்கள் டோ எக்ஸ் பை டோ ஆர் டோ எக்ஸ் பை டோ தீட்டா எல்லாம் ஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டோ எக்ஸ் பை டோ ஆர் பாருங்க, டோ ஆர் எக்ஸ்ன்றது இதுதான், டோன்னு வந்தாலே பார்ஷியல் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ ஆறு தீட்டா ரெண்டு டேர்ம் இருக்கு, நான் ஆரை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ரெண்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு காஸ் தீட்டா அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் டோ எக்ஸ் பை டோ தீட்டா, டோ எக்ஸ் பை டோ தீட்டா. ஸோ டோ எக்ஸ் பை டோ தீட்டால அதுதான் இங்க பாருங்க, ஆறுன்றது கான்ஸ்டன்ட், இங்க நம்ம தீட்டாக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ ஆர். ஸோ ஒய்ன்றது இங்க இருக்கு, அதே ப்ராசஸ் தான், சைன் தீட்டா அப்படியே வந்துடும், ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ தீட்டா, டோ ஒய் பை டோ தீட்டா என்ன ஆகும், ஸோ இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, ஆறு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோ எக்ஸ் பை டோ ஆர் என்ன ஆகுது, காஸ் தீட்டாவா, காஸ் தீட்டா. டோ எக்ஸ் பை டோ தீட்டான்றது என்ன, மைனஸ் ஆர் சைன் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ ஆர்ன்றது சைன் தீட்டா. இங்கே டோ ஒய் பை டோ தீட்டான்றது ஆர் காஸ் தீட்டா, ஆர் காஸ் தீட்டா. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆர் டிட்டர்மினன்ட் என்ன பண்ணணும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஆர் காஸ் தீட்டா மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ண ஆகும் மைனஸ் ஆர், சாரி இது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், அந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம ஆரை காமன் எடுத்துகிற மீதி என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ நமக்கு தெரியும் 1, ஆன்சர் என்ன ஆர். இப்போ ஜேவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணுங்க, ஜேனா என்ன, டோ எக்ஸ் கமா ஒய் பை டோ ஆர் கமா தீட்டா தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம கொஸ்டின் கிடையாது ஆர், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டோ ஆர் கமா தீட்டா டிவைட் பை டோ எக்ஸ் கமா ஒய். அப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் 1/ன்னு எழுதுனது, இப்போ 1 டோ எக்ஸ் கமா ஒய், திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 1 டோ எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ ஆர் கமா தீட்டா ஈக்குவல் டு 1/r. இதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அடுத்து வர வீடியோஸில் அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.